ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள். வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 19வது 20வது வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இந்த ரோமாபுரி சபையை பரிசுத்த பவுலோ அல்லது பேதுருவோ இதை ஆரம்பிக்கவில்லை. அப்போஸ்தலர்களால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அவர்கள் ரோமாபுரிக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்தார்கள். விசுவாசிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. இந்த ரோமாபுரி சபையானது சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளாக அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். பவுலுடைய வாஞ்சை அந்த சபையை நேரில் போய் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களையும் உபதேசங்களையும் போதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். பலமுறை அவர் முயற்சி செய்தும் தடை உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது அவர் மனதில் ஒரு எண்ணம், எப்படியாகிலும் எழுத்தின் மூலமாவது அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். ஆகவே அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுலுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தில் கொரிந்து பட்டணத்திலே காயு என்பவருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அவர் இந்த ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் எழுத 2 காரணம். ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து, அவருடைய உபதேசத்தை குறித்து தவறாக மக்கள் மத்தியில் எண்ணத்தை உண்டாக்கி பரப்பி வந்தவர்களுக்கு சரியான ஒரு பதிலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த ரோமாபுரி சபை மக்கள் சரியாக அவரை குறித்து, அவருடைய உபதேசத்தை குறித்து, அவருடைய பிரசங்கத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதினார். 2வது காரணம், இந்த யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள், புறஜாதியாரிலிருந்து யூத மார்க்கத்துக்கு அமைந்து மறுபடியும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள், அவர்கள் 2 கொள்கைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக, யூத மார்க்கத்தையும் கிறிஸ்துவ மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடிய இந்த 2 நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தவறான ஒரு காரியங்களை பிரசங்கித்து வந்தார்கள். யூதர்களை குறித்து புறஜாதியாருக்கும், புறஜாதியாரை குறித்து யூதர்களுக்கும் தவறான காரியங்களை, எண்ணங்களை அவர்கள் உண்டாக்கினார்கள். இதை அவர் சரி பண்ண வேண்டும். ஆகவே பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். எல்லா நிருபங்களிலும் 1வது நிருபமாக இந்த புதிய ஏற்பாடில் இது ரோமருக்கு எழுதின நிருபம் வைக்கப்பட காரணம், இது ஒரு சபைக்கு தேவையான நல்ல அடிப்படை சத்தியங்கள், உபதேசங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், இவைகளெல்லாம் நல்ல அருமையாக பவுல் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை இப்போது பார்க்குறோம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது என்று பவுல் சந்தோஷப்படுகிறார். புறஜாதியாராக இருந்த பல கொள்கைகளை, பல சித்தாந்தங்களை, பல தத்துவங்களை நம்பிக்கொண்டிருந்த இந்த ரோமாபுரி மக்களுக்கு சுவிசேஷத்தை குறித்த ஒரு சத்தியம் அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் அதை விசுவாசத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். சுவிசேஷ வசனத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலே பவுல் அவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஆகவே இந்த அவர்களுடைய விசுவாசமானது ரோமாபுரியில் மட்டுமல்ல, சுற்றியிருந்த பல தேசங்களுக்கு, அங்கிருந்த எல்லா மக்கள் மத்தியிலும் இவர்களை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள உண்டானதுனாலே பவுல் சந்தோஷப்படுகிறார். பரிசுத்த யோவான் 3 யோவான் 1:4 வாசிக்கும் பொழுது,
என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, வேத வசனம் நமக்கு வரும் பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படித்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது இதை விட சந்தோஷம் ஒரு ஊழியக்காரனுக்கோ கர்த்தருக்கோ வேறு எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சந்தோஷத்தில் பவுல் மிகவும் பெருமை பாராட்டுகிறார் அவளை குறித்து. அதே போல யோவானும் விசுவாசிகளை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை பார்க்கிறோம். அவை சபை சத்தியத்திலே நடக்கிறார்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட மேலான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத ஒருவன் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே அவர் வந்து ஊழியம் செய்த போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:8 வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவை கீழ்ப்படிதல் என்பது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இரண்டும் ஒன்றாகவே சேர்ந்து செயல்படக்கூடியது. ஆக விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாதவனுக்குள்ளே விசுவாசம் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆபிரகாமை பார்க்கிறோம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பவுல் போன்ற எல்லாருமே விசுவாசத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த இந்த ரோமாபுரி சபையை குறித்து பவுல் சந்தோஷப்பட காரணம், சில சுயநலக்காரர்கள் ஆதாயத்துக்காக தவறான உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை போதித்து வந்த அவர்கள் மத்தியிலே இவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை விசுவாசித்து அவர்கள் கீழ்ப்படித்து வந்தார்கள். ஆகவே இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற இவர்களை குறித்து பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக இந்த கள்ள போதகர்கள் நயவசனிப்பான வசனத்தையும் சாதுரியமான பேச்சையும் பயன்படுத்தி அநேகரை தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சபையில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவ விசுவாசிகள் கள்ள போதகர்களிடத்திலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தங்களை காத்து கொள்ள வேண்டும், மெய்யான சத்தியம் அறிந்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்கிறது. ஆகவே பவுல் இந்த சபையை இதுக்கு முந்தின 17-18 வசனத்தில் பவுல் இந்த சபையை குறித்து அவருக்கு இருந்த பாரம் அவளை எச்சரிக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற பல காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். இவைகள் மூலமாக அநேகர் தவறான காரியங்களை மக்களுக்குள்ளே போதித்து தவறான வழிக்குள்ளே அவர்கள் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே பவுல் அவர்களை பற்றி 2 காரியங்களை, அறிவுரைகளை சொல்கிறார். ஒன்று, அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். 2வது, அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த ரோமாபுரி சபைக்கு அவர் சொன்ன 2 காரியங்கள், ஒன்று, நீங்கள் அவர்களை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொன்னார். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருங்கள் என்று அவர் போதித்தார். அதாவது நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் நன்மை மாத்திரம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு சாத்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றியது நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்கள் மாறி தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று தவறான ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ளே விதைத்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தவறாக போதிக்கிறார்கள். தீமையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாக இருங்கள் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறார். அப்படி என்றால் விசுவாசிகள்
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? புத்தியிலே குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் புத்தியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சத்தியத்தை நாம் அறிந்து நன்மை மாத்திரம் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்தினுடைய அந்தகார கிரியைகளுக்கு நம்மளை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியாகி அவரிடத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அதை மீட்கும்படிக்கு அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே மீண்டுமாக அந்த தீமையான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடாது. அதை தான் பவுல் இங்கே சொல்கிறார். ஆகவே தேவ சித்தத்துக்கு விரோதமானது இந்த தீமை. இப்படிப்பட்ட தீமை பற்றிய அறிவு அதிகரிக்கும் போது விசுவாசத்திலிருந்தும் கீழ்ப்படிதலிருந்தும் விசுவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வடிவு போய் பின்மாற்றத்துக்குள்ளே போய் விடுவார்கள். பின்பு அவர்கள் பாவத்துக்குள்ளே மூழ்கி விடுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. லோத்துவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன போது அவன் சோதோம் கோமோரா பட்டணத்துக்குள்ளே போகிறான். அங்கே தீமையான காரியங்கள் நடக்கிறது. தெய்வ பயமற்ற மக்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் அவன் வாழ்ந்ததுனால அவன் கடைசி நாட்களில் அவன் என்ன செய்தான்? தன் மனைவியை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான். காரணம், அவ்வளவு அக்கிரம பாவங்கள் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாம் தன்னுடைய ஆண்டவர் காண்பித்த இடத்திலேயே அவன் இருந்தான். நல் ஒழுக்கமாக தன் மகனை வளர்த்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், விசுவாசத்தில் நன்மை செய்யும்படிக்கு வளர்த்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து காப்பாற்றும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுங்கள். இந்த வேதாகமத்தில் உள்ள நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை, நல்ல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அருமையானுள்ள, பொதுவாக ரோமாபுரியில் உள்ள மக்கள் உலக ஞானத்தையும் புத்தியும் தேடுகிற மக்களாக இருந்தார்கள். ஆனால் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் யோபு 28:28 ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுதல் நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம், ஞானத்தை கண்டடைகிறவனும் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். வேதத்தில் இருக்கிறது, அது வேதம் தான் நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறது. பரத்திலிருந்து நமக்கு கிடைப்பது தான் ஞானம். நீதிமொழிகள் 8:11 வாசிக்கிறோம், முத்துக்களை பார்க்கலாம் ஞானம் நல்லது, முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே நல்லது. ஆம் அருமையானவர்களே, விலை உயர்ந்த பொருளாகிய முத்துவை விட மிகவும் மேலானது நல்லது எது அப்படின்றால் ஞானமானது. ஆகவே நாம் நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலடியிலே நசுக்கி போடுவார். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதே வாக்குத்தத்தம். ஆகவே சாத்தானை சிலுவையிலே வெற்றி பெற்றவர் இயேசு கிறிஸ்து. சாத்தானை ஜெயித்திருக்கிறார், பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெய கிறிஸ்துவாகி இயேசுவானவர் சாத்தானை உங்கள் காலடியிலே அவர் நசுக்கி போடுவார் என்று வசனம் சொல்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். சத்துரு இப்படி தந்திரமாக நமக்கு விரோதமாக வஞ்சகமான வசனங்களாலும் தந்திரமான காரியங்களாலும் நமக்கு விரோதமாக வரும்பொழுது அந்த சாத்தானை முறியடிக்கிறார் ஆண்டவராக இயேசுவானவர். ஆகவே சாத்தானை தோற்கடித்து நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுகிறவர் சமாதானத்தின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிரியை முற்றிலுமாக தோற்கடிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவராக இயேசு. இந்த உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே கலகத்துக்கு காரணமான சாத்தானை, பிரிவினைக்கு காரணமான சாத்தானை, தீமைக்கு காரணமான சாத்தானை, கள்ள உபதேசங்களுக்கு காரணமான சாத்தானை தோற்கடித்து அவர் உங்கள் காலின் கீழே நசுக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இந்த வேத உபதேசங்களை நீங்கள் வாசித்து தியானித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து
அவைகளின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். இதில் தான் நன்மை அடங்கியிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்யும்படிக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தீமைக்கல்ல, உங்களை ஒப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட இன்றைக்கு அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நன்மைக்கு ஞானிகளாக இருக்கிற பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றும் தகப்பனே. உம்முடைய சத்தியம் ஒன்று தான் நன்மையை கற்றுத்தருகிறது. உம்முடைய சத்தியம் மட்டுமே நன்மையிலே நடத்துகிறது. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அனுதினமும் ஆண்டவரே ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் நன்மையானதை செய்கிற பிள்ளைகளாக மாற்றும். அவள் வாழ்க்கையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் அவர்களை ஆசீர்வதியும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.